கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 4:5, 2 Corinthians 4:5. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். 2 காரியம் மிக தெளிவாக சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் என்ன செய்யலை, என்ன செய்கிறேன். நாங்கள் என்ன செய்யலை, நாங்கள் எங்களை பிரசங்கிக்கலை. மாறாக இயேசு தான் கர்த்தர், அவர் தான் உங்களுடைய இரட்சகர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம், எங்களை குறித்து பிரசங்கிக்கலை. 2வது இன்னொரு காரியம் என்ன, நீங்கள் எங்களுக்கு ஊழியக்காரர்ல, நான் உங்களுக்கு ஊழியக்காரன். இந்த 2ஐயும் நம்ம பார்க்கும்போது இன்றைய காலத்துக்கும் ஆதி திருச்சபையில் இருந்த காலத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதா? முதல்ல என்ன, நான் எங்களை குறித்து பண்ணல. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். என்ன, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. அவரைத்தான் நாங்கள் பிரசங்க வந்திருக்கிறோம். ஏன்னா முதல்ல கேட்கும்போது சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில், சிலர் சொல்கிறாங்க நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன். அப்போ அவர் கேட்குறாரு, யார் நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்க, யார் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா? அப்போ கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? 3வது அதிகாரம் வரும்போது என்ன சொல்கிறாரு, பவுல் யார், அப்போலோ யார், கேபா யார்? ஒருத்தர் விதைச்சாரு, ஒருத்தர் தண்ணி ஊற்றினாரு, விளைய செய்தது யார், கர்த்தர். அப்போ என்ன, மனுஷன் முக்கியம் இல்லை, யாரு, நாங்கள் எங்களை பற்றி பிரசங்கிக்கலை. நான் யாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் யாரு என்று பிரசங்கிக்கவே இல்லை. ஏன்னா இதை ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு 5வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஆனாலும் என்னை குறித்தும் என் பலவீனங்களை அன்றி வேறொன்றையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை மேன்மை பாராட்டுகிறதுக்கு. நான் மேன்மை பாராட்டுகிறது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். 2வது என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு ஊழியக்காரங்க. நாங்கள் யாருக்கு வேலை பார்க்குறோம், உங்களுக்கு வேலை பார்க்குறோம். அதாவது கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற மக்களுக்கு எப்படி நீங்கள் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும், எப்படி நீங்கள் அவருடைய ஞானத்தில் அதிகமாக வளர முடியும், உங்களுக்கு என்ன மாதிரியான உபகாரங்கள் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் போதிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கனே ஒழிய நான் என்ன பண்ணலை, நான் என்னைய பற்றி பிரசங்கிக்காம உங்களுக்கு வேலை செய்கிறவனா, கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு காவல்பட்டவனா, கட்டுண்டவனா, உங்களுடைய ஊழியக்காரனா, உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியதா, உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவதற்கு, உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு அடிமையா, ஒரு வேலைக்காரனா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா இந்த வசனங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, உங்களுக்கும் இந்த மனவேதனை இருக்கும். ஏன்னா நிறைய சமயங்களில் நான் வேறு பிரசங்கங்கள், வேறு சபையில் உள்ளவங்க ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சி, அண்ணே இதை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வசனம் எடுத்து வச்சுருப்பாங்க, பூரா கட்டுக்கதை. எல்லாம் நான் அங்கே போனேன், இங்கே போனேன், என்னை கர்த்தர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், எனக்கு இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, என் பிள்ளைக்கு இதை செஞ்சார், அதை செஞ்சாருன்னு சொல்லி தங்களுடைய சுய புராணத்தை. நான் ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்தார், அவரை வச்சு நாங்கள் இங்கே ஒரு பெரிய கூட்டம் நடத்தினோம். ஆரம்ப நாட்களில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசினார். அவர் என்ன பேசினார்னா, அவர் பிள்ளைக்கு கல்யாணம் வச்ச காரியத்தை குறித்து பேசினார். எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளவு ஆடு அடித்தோம், எவ்வளவு போட்டோம், எவ்வளவு செலவாச்சுன்னு. நாங்கள் ஒரு கத்தோலிக்க சமயத்திலேருந்து அப்போ தான் பாதிக்கப்பட்ட ஒரு மக்களை எடுத்து அவங்களுக்கு நாங்கள் ஊழியம் செஞ்சுருந்தோம். அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துங்கிறத தேட வேண்டியிருக்கு. இப்போ நிறையா பிரசங்கங்களில் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டியிருக்கு. 2வது இன்னொரு காரியம் என்ன பண்ணுறாங்க, இப்போது ஊழியக்காரங்களுக்கு மக்கள் ஊழியம் செய்கிறாங்களே ஒழிய ஊழியக்காரங்க வேலை செய்கிறதில்ல. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பார்க்குற பாஸ்டர் யாராவது உங்கள் பாஸ்டருக்கு, ஐயோ பாஸ்டர் வர்றார், அவருக்கு இப்போ தண்ணியை கொடு, அவருக்கு பைக்கை கொடு, அவருக்கு இதை கொடு, அவருக்கு அதை கொடு, அவருக்கு சேரை கொடு, அவருக்கு சாப்பாடை கொடு, இவருக்கு இதை கொடு, அவருக்கு பேனரை வை. என்னங்க, யார் ஊழியக்காரன், யார் எஜமானே? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம்.
இப்போ நம்ம எங்கேருந்து கற்றுக்கிறோம் தெரியுமா? சமுதாயத்தில் இருந்தான். இப்போ சமுதாயத்தில் ஒரு அரசியல்வாதி நான் மக்களுக்கென்று நான் என் உயிரையும் கொடுக்க வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு. ஆனால் அவர் பதவி வந்தது என்ன பண்ணுறாரு? மக்களோட உயிர் எடுக்கிறாரு. அதே தான் சபையிலே நடக்குது. ஏன்னா இவங்க என்ன கர்த்தருக்கென்று ஊழியம் பார்க்க வர்றேங்கிறாங்க. பெரிய பெரிய மாளிகை, பெரிய பெரிய கூடாரங்களை கட்டி கொண்டு சொத்தை சேர்த்து கொண்டு அட்டூழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் நல்ல ஒரு ஊழியன் அடையாளம் கண்டு கொள்வது இந்த 2 விஷயத்தில் தான் பார்க்க முடியும். அவருக்கு இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாரா, தன்னை குறித்து பிரசங்கிக்கிறாரா, இல்லை அவர் உங்களுக்கு வேலை பார்க்குறாரா, இல்லை உங்களை வேலை பார்க்க வைக்கிறாரா? பகுத்தறிந்து கொள்வீர்களா? வல்ல பிதாவே, இதோ உம்மை பிரசங்கித்து மக்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டுகொண்டு போலிகளை விட்டு விலக எங்கள் தேவன் நல்ல தேவ ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.